மேட்டுப்பாளையம் ஆறுதல் ஏஜி சபையின் சார்பாக இந்த சிறப்பு துதி ஆராதனையிலே எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தரை துதிப்பதும் அவரை ஆராதிப்பதும் எவ்வளவு நன்மையானது, எவ்வளவு இன்பமானது. சங்கீதம் 33 1 2 3 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடு வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசிங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவரை ஆராதிக்கும் போது நமக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். அவரை ஆராதிக்கும் போது நமக்கு முன் இருக்கிற கோணலானவைகள் செவையாகும். கர்த்தரை துதிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது நமக்கு முன் இருக்கிற வெண்கல கதவுகள் திறக்கும், இரும்பு தாழ்பால்கள் முறிக்கும். ஆகவே எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சிறப்பு துதி ஆராதனையிலே நம்மை ஆராதனையிலே நடத்தும்படி பாஸ்டர் மெல்வின் மனேஸ் அவர்கள் இருக்கிறார்கள். நித்திய வாழ்வு ஏஜி சபையினுடைய தலைமை போதகராக ஈரோட்டிலே அவர் கர்த்தருடைய வேலையை செய்கிறார். அவர் தொடர்ந்து இந்த ஆராதனையை நடத்துவார். தொடர்ந்து நீங்கள் இணைந்து கர்த்தரை ஆராதிங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்கள் துதி ஆராதனையிலே நான் ஆராதனை நடத்துவது மாத்திரமல்ல, உங்களோடு கூட சேர்ந்து ஆராதிப்பதற்கு கர்த்தர் கொடுக்கிற கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மேட்டுப்பாளையத்தில் இருக்கிறதான கம்ஃபர்ட் ஏஜ் சர்ச்சுக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்கள் யாவருக்கும் ஈரோடில் இருக்கிறதான என்னுடைய எட்டர்னல் லைஃப் ஏஜ் சர்ச் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அழைப்பை கொடுத்ததான உங்கள் தலைமை போதகர் ரெவரண்ட் டேவிட் செல்வகுமார் அவர்களுக்காக, பாஸ்டர்மா பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நல்ல ஒரு துதி ஆராதனையில் வாஞ்சி உள்ளதான ஒரு தேவதாசன் மிஷன் டிபார்ட்மெண்ட்டில் அவர்கள் இருந்து ஆத்ம பாரத்தோடு செயல்படக்கூடியவர்கள். ஆகவே உங்களோடு கூட இணைந்து ஸ்தோத்திரம் ஆராதிப்பதற்கும் ஆராதனை நடத்துவதற்கும் கர்த்தர் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவாதி தேவனுக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். தொடர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? ஸ்தோத்திரம். சபையில் எப்படி நாம் அமர்ந்து பக்தியோடு கர்த்தரை ஆராதிப்போமோ அவ்விதமாய் ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த ஆராதனை நேரம் முடிகிற வரைக்கும் அங்கும் இங்கும் எழுந்து செல்லாதபடி, கவனத்தை சிதற விடாதபடி சேர்ந்து ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். சங்கீதக்காரன் 33ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறது போல, நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். ஆகவே களி கூர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆனந்த கீதம் பாடி உம்மை நான் ஆராதிப்பேன், கைத்தாள ஓசையோடு உம்மை நான் போற்றிடுவேன் என்று சொல்லி நம்ம சேர்ந்து பாடுவோமா? Praise God. Hallelujah. நல்ல கைகளை தட்டி சந்தோஷமாய் பாட போகிறோம். ஆமென். ஆனந்த கீதம் பாடி உம்மை நான் ஆராதிப்பேன், கைத்தாள ஓசையோடு உம்மை நான் போற்றிடுவேன். ஆனந்த கீதம் பாடி உம்மை நான் ஆராதிப்பேன், கைத்தாள ஓசையோடு உம்மை நான் போற்றிடுவேன். மகிமை ராஜாவுமாக்கி துதிகள், எப்போதும் உமாக்கி ஜெயங்கள், எந்நாளும் உமாக்கி மகிழ்ந்து உம் நாமம் உயர்த்துவேன். ஆனந்த கீதம் பாடி உம்மை நான் ஆராதிப்பேன், கைத்தாள ஓசையோடு உம்மை நான் போற்றிடுவேன். ஆனந்த கீதம் பாடி உம்மை நான் ஆராதிப்பேன், கைத்தாள ஓசையோடு போற்றிடுவேன். மகிமை என் ராஜாவுமாக்கி துதிகள், எப்போதும் உமாக்கி ஜெயங்கள், எந்நாளும் உமாக்கி மகிழ்ந்து உம் நாமம் உயர்த்துவேன். உந்தன் அருகினில் நெருங்கிடும் வேளையில் நீங்கும் எந்தன் துக்கம், உன்னத நேசரன் இயேசுவின் அன்பால் பொங்கும் எந்தன் உள்ளம். உந்தன் அருகினில் நெருங்கிடும் வேளையில் நீங்கும் எந்தன் துக்கம்,
வல்ல தேவன் தந்தார் சொந்த ஜீவன், பாவ சாபரோகம் தீர்த்தார் எந்தன் வாழ்வில். மரணத்தை ஜெயமாய் விழுங்கியே உயிர்த்தாரே மகிமை, என் ராஜாவுமாக்கி துதிகள், எப்போதும் உமாக்கி ஜெயங்கள், என்னாலும் உமாக்கி மகிழ்ந்து உம் நாமம் உயர்த்துவே. ஆனந்த கீதம் பாடி உம்மை நான் ஆராதிப்பேன், கைத்தாழ ஓசையோடு உம்மை நான் போற்றிடுவேன். ஆனந்த கீதம் பாடி உம்மை நான் ஆராதிப்பேன், கைத்தாழ ஓசையோடு உம்மை நான் போற்றிடுவேன். மகிமை ராஜாவுமாக்கி துதிகள், எப்போதும் உமாக்கி ஜெயங்கள், என்னாலும் உமாக்கி மகிழ்ந்து உம் நாமம் உயர்த்துவே. எந்தன் வாழ்வில் செய்திட்ட நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்வேன். சேர்ந்து பாடுவோமா? எந்தன் வாழ்வில் செய்திட்ட நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ரட்சிப்பின் பாத்திரம் எடுத்து நான் தொழுவேன். இயேசுவே ஸ்தோத்திரம். எந்தன் வாழ்வில் செய்திட்ட நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ரட்சிப்பின் பாத்திரம் எடுத்து நான் தொழுவேன். இயேசுவே ஸ்தோத்திரம். எந்தன் ஜீவகாலம் வைத்தேனுந்தன் பாதம், ஆவி ஆத்மதேகம் ஆளும் தேவா என்றும், பரிசுத்த பாதையில் நடத்திடும் அனுதினம் மகிமை ராஜாவுமாக்கி துதிகள், எப்போதும் உமாக்கி ஜெயங்கள், நாளும் உமாக்கி மகிழ்ந்து உம் நாமம் உயர்த்துவே. ஆனந்த கீதம் பாடி உம்மை நான் ஆராதிப்பேன், கைத்தாழ ஓசையோடு உம்மை நான் போற்றிடுவேன். ஆனந்த கீதம் பாடி உம்மை நான் ஆராதிப்பேன், கைத்தாழ ஓசையோடு உம்மை நான். மகிமை என் ராஜாவுமாக்கி துதிகள், எப்போதும் உமாக்கி ஜெயங்கள், என்னாலும் உமாக்கி மகிழ்ந்து உம் நாமம் உயர்த்துவே. எந்தன் வாழ்வில் செய்திட்ட நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ரட்சிப்பின் பாத்திரம் எடுத்து நான் தொழுவேன். இயேசுவே ஸ்தோத்திரம். பாடுங்க. எந்தன் வாழ்வில் செய்திட்ட நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ரட்சிப்பின் பாத்திரம் எடுத்து நான் தொழுவேன். இயேசுவே ஸ்தோத்திரம். எந்தன் ஜீவகாலம் வைத்தேனுந்தன் பாதம், ஆவி ஆத்மதேகம் ஆளும் தேவா என்றும், பரிசுத்த பாதையில் நடத்திடும் அனுதினம் மகிமை ராஜாவுமாக்கி துதிகள், எப்போதும் உமாக்கி ஜெயங்கள், என்னாலும் உமாக்கி மகிழ்ந்து உம் நாமம் உயர்த்துவே. ஆனந்த கீதம் பாடி உம்மை நான் ஆராதிப்பேன், கைத்தாழ ஓசையோடு உம்மை நான் போற்றிடுவேன். ஆனந்த கீதம் பாடி உம்மை நான் ஆராதிப்பேன், கைத்தாழ ஓசையோடு உம்மை நான் போற்றிடுவேன். மகிமை ராஜாவுமாக்கி துதிகள், எப்போதும் உமாக்கி ஜெயங்கள், என்னாலும் உமாக்கி மகிழ்ந்து உம் நாமம் உயர்த்துவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். செய்த நன்மைகளை எண்ணி கர்த்தரை துதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நன்மைகளின் தேவனை நன்றியோடு பாட கர்த்தர் தொடர்ந்து நமக்கு கிருபை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு பாடலையும் பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் அனைத்தையும் அருளிடும்
எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே என்று சொல்லி நம்ம பாட போகிறோம். யெகோவா தேவனை நம்ம பாடுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நடத்துகிறதான தேவ ஆவியானவர் ஆச்சரியமாய் நம்மை நடத்தக்கூடிய தேவன். ஆகவே நம்ம இணைந்து பாட போகிறோம். ஸ்தோத்திரம். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனை என்று பாடுவோம். ஸ்தோத்திரம். இணைந்து பாடி கர்த்தருக்குரிய மகிமையை நாம் செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஜீசஸ். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. பாடுவோமா? அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. உள்ளுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், அபிஷேகத்தால் என்னை நிரப்பிடும் என் தேவனே. சேர்ந்து பாடுவோமா? உள்ளுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், அபிஷேகத்தால் என்னை நிரப்பிடும் என் தேவனே. யெகோவா, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சொல்லுங்க. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. செட்டையின் நிலவில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. சேர்ந்து பாடுங்க. செட்டையின் நிலவில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சொல்லுங்க. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சேர்ந்து பாடுவோம். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. வாயை திறந்து சொல்லுங்க. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. யெகோவா, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும்,
வலக்கரம் என்னை உயர்த்திடும். என் தேவனே சேர்ந்து அனைத்தையும் அருளிடும். எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும். என் தேவனே, தேவனால் பிறந்தவன், தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. விசுவாசத்தோடு பாடுங்க. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும். எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும். என் தேவனே சொல்லுங்க. அனைத்தையும் அருளிடும். எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும். என் தேவனே. யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. செட்டையின் நிழலில் அடைக்கலம். தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும். என் தேவனே. இந்த நாட்களில் ஆண்டவர் நம்முடைய செட்டையின் நிழலிலே கர்த்தர் நம்மை மறைத்துக் கொண்டு தீங்கு நேராதபடி காக்கிற தேவன். கழுகை போல நம்மை சுமக்கிற தேவன். ஆகவே அவரை துதித்து சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. செட்டையின் நிழலில் அடைக்கலம். தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும். என் தேவனே. தேவனால் பிறந்தவன், தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளையும் பதராக்குவேன் என் தேவனே. தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பெரிய பர்வதங்களும் அல்லேலூயா சமபூமியாகும். மலைகளும் பதராக மாறும். விசுவாசத்தோடு பாடுவோமா? அல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும். எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும். என் தேவனே சொல்லுங்க. அனைத்தையும் அருளிடும். எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும். என் தேவனே. யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஆமென் ஆண்டவரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. பாடிட்டே இருங்க. யெகோவா. பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே யெகோவா ஈரே நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. செட்டையின் நிழல் ஹல்லேலூயா அவருடைய அடைக்கலம் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தின் மேல அவருடைய செட்டையின் நிழல் வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தீங்குகள் நேராதபடி காக்கிற செட்டையின் நிழல் இப்பொழுது எங்கள் குடும்பத்தின் மேல வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
சபை மேல வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மலைகளையும் பதராய் மாற்றுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை ஹalleluya விசுவாசத்தினால் எங்களுக்கு கட்டளையிட்ட தேவன் இதற்காக ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே. யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தெய்வமே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென் ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. வேதத்துல வாசிக்கிறோம் ஹalleluya ஸ்தோத்திரம். நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? வசனம் கேட்கிறதே, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆகவே தேவ பிள்ளையை நீ கர்த்தரை மகிமைப்படுத்து, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென் ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. சட்டையின் நிழலில் எங்களை மறைத்துக் கொண்டவர், உன்னதமானுடைய மறைவில் எங்களை மறைத்துக் கொண்டவர். ஹalleluya. பறந்து காக்கிற பட்சியை போல எங்களுக்கு ஆதரவாயிருந்த தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் அப்படியே கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போம். ஆமென் ஆண்டவரே, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்தது உண்டானால் கர்த்தரை ஆராதியுங்கள். கர்த்தர் உங்களை வழிநடத்துறது உண்டானால் தேவனுக்குரிய மகிமையை செலுத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஹalleluya அவருடைய கரத்தின் நன்மைகளால் கர்த்தர் திருப்தியாக்கினது உண்டானால் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள். ஹalleluya ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஹalleluya துதி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறது போல கர்த்தரை நம்முடைய ஆத்துமா துதிப்பதாக, நம்முடைய ஆத்துமா கர்த்தரை துதிப்பதாக. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கொஞ்ச நேரம் நல்ல ஸ்தோத்திர பலிகளை செலுத்திக் கொண்டே இருங்க, செலுத்திக் கொண்டே இருங்க. இதுகாரும் காத்தார், இனிமேலும் கர்த்தர் காத்து நடத்துவார். ஆமென் ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதிப்பாயாக. ஆமென் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆமென் ஹalleluya ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி. பரிசுத்த நீரே, ஓ பரிசுத்த நீரே. என் ஆத்துமாவை சேர்ந்து பாடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி. பரிசுத்த நீரே, ஓ பரிசுத்த நீரே. நீ செய்த சகல உபகாரங்களையும் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உம்மையே நம்பி துதித்திடுவேன். நீ செய்த சகல உபகாரங்களையும் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உம்மையே நம்பி துதித்திடுவேன். என் ஆத்துமாவே
பரிசுத்த நீரே, ஓ பரிசுத்த நீரே. Bless the Lord, bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before. Sing like never before. Oh my soul, I worship Your holy name. Oh, I worship Your holy name. பலவீனத்தில் பலன் அளிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சோர்வுகள் சூழ்ந்தாலும் ஹல்லேலூயா, அவருடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார்த்தால் பிரகாசம் அடைவோம். அவருடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார்த்தால் பலன் அடைவோம். ஆகவே நன்றியுள்ள இருதயத்தோடு, பலனற்ற நேரம் என் பலனாய் வருகிற தெய்வமே, நம்பினோர் எல்லாம் என்னை கைவிட்டாலும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து நான் சோர்ந்திடாமல் ஜெயித்து ஹல்லேலூயா உம்மால் நடத்தப்படுவேன் என்று சொல்லி பாடுவோமா? பலனற்ற நேரம் என் பலனாய் வருவேன், நம்பினதெல்லாம் என்னை கைவிட்டாலும் உம் முகத்தை மட்டும் நோக்கி பார்த்திடுவே, சோர்ந்திடாமல் உம்மை உயர்த்திடுவேன். பலனற்ற நேரம் பலனாய் வருவேன், நம்பினதெல்லாம் என்னை கைவிட்டாலும் சொல்லுங்க, உம் முகத்தை மட்டும் நோக்கி பார்த்திடுவே, சோர்ந்திடாமல் உம்மை உயர்த்திடுவேன். மறுபடியும் சொல்லுங்க, உம் முகத்தை மட்டும் நோக்கி பார்த்திடுவே, சோர்ந்திடாமல் உம்மை உயர்த்திடுவே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி. பரிசுத்த நீரே, ஓ பரிசுத்த நீரே. கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடே. ஆமென். அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி. பரிசுத்த நீரே, ஓ பரிசுத்த நீரே. Bless the Lord, bless the Lord, oh my soul, oh my soul. I worship His holy name. Sing like never before. Oh my soul, I worship Your holy name. Oh, worship Your holy name. Yeah, ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடே. அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி. பரிசுத்த நீரே, ஓ பரிசுத்த நீரே. கைகளை தட்டி ஹல்லேலூயா, கர்த்தர் செய்த நன்மைகளை, ஓ ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல வாரங்களை நினைத்து கர்த்தருக்குரிய மகிமை செலுத்துவோம். ரிகபலம ஷந்தல ரிபத துரியானமா
கர்த்தர் நன்மை செய்தது உண்டானால் கர்த்தரை மகிமைப்படுத்து சகோதரா. கர்த்தருடைய ஹல்லேலூயா, கர்த்தருடைய வாழ்க்கையில நன்மை செய்தது உண்டானால் அவருடைய நாமத்தை உயர்த்து. ஹல்லேலூயா. பிள்ளைகளே கர்த்தரை உயர்த்துங்க, வாலிபரே கர்த்தரை உயர்த்துங்க. அவர் செய்த நன்மைக்கு ஈடா நாம் எண்ணத்தை செலுத்துவோம். நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. ஓ ரமனம ஷப்தர ரிபித துரபனம ரிகபபலம ஷப்தரபத துரியானம ரிகபலம ஷப்தர போதியானம. கர்த்தர் செய்த நன்மைகள், ஆச்சரியங்கள், அற்புதங்கள், விடுதலைகள், சுகங்கள் எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வழிநடத்தல்கள் ஆச்சரியமானவைகள் ஆண்டவரே, உம்முடைய வழிநடத்தல்கள் இன்பமானவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஹல்லேலூயா மன ரம்யமா இருக்க கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சொல்லுங்கள், யாக்கோபின் தேவனே நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லுங்கள். எல்லாரும் சொல்லுங்கள், யாக்கோபின் தேவனே நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. நம்மை விட்டு விலகாத தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொல்லுங்க, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. கைகளை உயர்த்தி ஆண்டு பார்த்து சொல்லுங்க, நம்புவேன் இறுதி வரை. ஓ நம்புவேன் இறுதி வரை. அப்படியே முழங்கால் படியிட்டு யாக்கோபின் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவனுக்கு கைகளை உயர்த்தி பாடுங்க. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் என்னாலும் நடத்துவாரே. அநேகரும் நினைக்கலாம், நான் மாத்திரம் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன், என் குடும்பத்தில் நான் ஒரு ஆள் தான் இவ்வளவு வேதனை அனுபவிக்கிறேன், என் வாழ்க்கை என்னைக்குமே போராட்டம் தானா, இதற்கு ஒரு முடிவு இல்லையா என்று நீங்கள் நினைக்கலாம். நான் தனிமையாய் போகிற பாதையில் என்னோடு கூட யாரும் இல்லையே, தோளோடு தோள் சேர்ப்பதற்கு யாரும் இல்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தன்னந்தனியாய் யாக்கோபு போன பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர். இன்றைக்கு யாக்கோபின் தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ தனியாக அல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சகோதரனே, சகோதரியே, ஹல்லேலூயா. அருமையான வாலிபனே, தம்பி, தங்கச்சி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னுடைய சூழ்நிலைகள் எனக்கு தெரியும், உன் தேவைகள் எனக்கு தெரியும், உன் போராட்டங்கள் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. தகப்பன் வீடாகிய பரலோகம் கொண்டு சேர்க்கிற வரைக்கும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுதல் என்று சொன்ன தேவன் அவர் அல்லவா. ஆகவே கர்த்தருடைய கரத்தை மாத்திரம் இறுக பற்றிக் கொண்டு ஹல்லேலூயா அந்த பாடலை பாடுவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென் ஆண்டவரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. சொல்லுங்க, என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவான், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவான். கைகளை உயர்த்தி நம்புவேன் இறுதி வரை,
இறுதி வரை உரபல சப்தரபோரியாக்கபலரியானமா நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவனே, யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. அன்று பார்த்து உண்மையா சொல்லுங்க, யாக்கோபின் தேவனே, யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. நான் நம்புவேன் இறுதி வரை. ஓ, நம்புவேன் இறுதி வரை. சொல்லுங்க, நம்புவேன் என்று பாடுவோம். நம்புவேன் இறுதி வரை. உரபலம சப்தரபோதியானமா நம்புவேன் இறுதி வரை. நான் நம்புவேன் இறுதி வரை. ஓ, நம்புவேன் இறுதி வரை. என்னுடைய படிப்புக்கு, என்னுடைய வேலைக்கு, என் தொழிலுக்கு, என்னுடைய எல்லா எதிர்காலத்துக்கும், அல்லேலூயா, என் தேவைகள் ஒவ்வொன்றுக்கும், என் பொருளாதாரத்தின் காரியங்களுக்கும், என் சரீர சுகத்திற்கும், அல்லேலூயா, என் குடும்பத்தின் சூழ்நிலைகளுக்கும், என் பிள்ளைகளுக்கு எடுத்த காரியத்துக்கும் நான் கர்த்தரை மாத்திரம் நம்புவேன். சொல்லுங்க, அல்லேலூயா, உம்மை மாத்திரம் நம்புவேன் ஆண்டவரே, நம்புவேன் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நம்புவேன் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கை நாயகரே, இஸ்ரவேலின் நம்பிக்கையே, இஸ்ரவேலின் ஜெயபலன் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மையை நாங்கள் நம்புவோம். யாக்கோபின் தேவன் எங்கள் தேவன் ஆண்டவரே. யாக்கோபுக்கு சொன்னவைகளை நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ளவராய் இருந்த தேவன் எங்கள் வாழ்க்கையிலும் சொன்னவைகளை நிறைவேற்றுவதற்கு நீர் உண்மை உள்ள தேவன். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரே, ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள் என்று சொன்னாரே. வாக்குத்தத்தம் நிறைவேறும் சகோதரனே, அல்லேலூயா, நம்பிக்கை, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் தேவன் மேல் வைத்திருக்கிறான தேவ பிள்ளையே, தேவ வாக்குத்தத்தம் உன்னை நடத்தும், உன்னை நடத்தும், உன்னை நடத்தும். ஆகவே வெட்கப்பட்டு போவதில்லை, தைரியமாக ஆண்டவரை மாத்திரம் நம்பி முன்னேற கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் முன்னேற உதவி செய்வார். கர்த்தர் வளர உதவி செய்வார். அல்லேலூயா. சேர்ந்து சொல்வோமா? ஆமென், அல்லேலூயா, ஆமென். நம்புவேன் இறுதி வரை. ஓ, நம்புவேன் இறுதி வரை. நான் நம்புவேன் இறுதி வரை. ஓ, நம்புவேன் இறுதி வரை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் அன்பு நிறைந்த இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஆராதனை. ஏதோ தேவைக்காக அவரை தேடுகிறவர்களாய் அல்ல, நன்மைக்காய் அவரை தேடுகிறவர்களாய் அல்ல. ஸ்தோத்திரம். சுகத்திற்காய் மாத்திரம் ஆண்டவரை தேடுகிறவர்களாய் அல்ல, என்ன கிடைக்கும் என்று தேடுகிறவர்களாய் அல்ல. அல்லேலூயா. அவரை பார்த்து, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி உண்மையாய் ஆராதிக்கிற பிள்ளைகளை, அவர் மேல அன்பு வைத்து ஆராதிக்கிற பிள்ளைகளை தேடுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே உம்மை நேசித்து நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை நேசித்து நாங்கள் ஆராதிக்கிறோம் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. உம்மை நேசித்து நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவீங்களா? ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஆமென் ஆண்டவரே, ஆமென். உண்மையாய் ஆராதிப்பே, உண்மையாய் ஆராதிப்பேன். சொல்லுங்க, உண்மையாய் ஆராதிப்பேன், உண்மையாய் ஆராதிப்பேன். அன்பே, 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 துதியே,
உமக்கே இயேசுவே 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 இயேசுவே. கடைசியாக முழு இருதயத்தோடு கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடும் அவர் மேல் அன்பு கூர்ந்து ஹல்லேலூயா என்னோடு கூட சேர்ந்து பாடுவீங்களா? ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உண்மையாய் ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி உண்மையாய் ஆராதிப்பேன். உண்மையாய் ஆராதிப்பேன். சொல்லுங்க. உண்மையாய் ஆராதிப்பேன். ஆண்டு பார்த்து அன்பே 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 துதியே 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 உமக்கே அன்பே 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 துதியே 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 உமக்கே இயேசுவே 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 இயேசுவே. எல்லா கைகளை தட்டி ஆவில நிரம்பி ஹல்லேலூயா எல்லாரும் தேவனுக்குரிய மகிமை செலுத்துங்க. ஆமென். ரிபாபானமா ஷப்தரபத துரியானமா ரிகமனமு ஷப்தரபத துரியானமா ரிகமனமு ஷப்தரபல போரியானமா ஹதரபிபியானமா ரிகவலமா ஷப்தர. உண்மையாய் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ரிகமனமா ஷப்தரமனமோரியானமோ ரிபிபினியா ஷலனமத துரியானமா ரிகவலபத ஷபலபத துரிபிபியானமா ஹபலப ஷபரபத துரிபிபியானமா ரிகமனமா ஷபரபத துரிபிபிபியா துரபலபத துரியானமா. ஆமென் ஆண்டவரே. அன்பே 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 இயேசுவே 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 இயேசுவே. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே ஜெப நிலையில் இருப்போமா? தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த சிறப்பு துதி ஆராதனையிலே எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதித்த உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். We bring greetings to all the people who joined with us in this special praise and worship. துதியும் தொழுகையும் என்கிற தலைப்பில் நான் உங்களோடு சில நிமிடம் பேச விரும்புகிறேன். We would like to discuss with you about the topic that is praise and worship. வேதாகமத்தை ஒரு தொழுகை புத்தகம் அல்லது ஆராதனை புஸ்தகம் என்று சொல்லலாம். And the Bible is called as the book of worship or the worship book. ஆதியிலே தேவன் என்று துவங்குவதுதான் வேதாகமத்தின் கருப்பொருள் என்று ஒருவர் சொன்னார். A man quoted, so in the beginning God is the key to the whole of the Bible. ஆதியிலே தேவன் என்பது மெய்யானால் ஆதியிலே ஆராதனை என்பதும் மெய்தான். If the phrase in the beginning God is true, then there was worship in the very beginning, and this statement seems to be true. ஆராதனை நான் விளக்க விரும்புகிறேன். We would like to brief on the topic worship. தேவனை சுற்றி சுற்றி வருவதுதான் ஆராதனை. So worship is when we revolve around Christ. ஆராதனை என்பது So worship means அனைத்து அனுபவங்களிலும் முதன்மையானது. it is the foremost, it is the first of all other experiences. முழு வேதாகமத்திலும் தேவதாசர்கள் தேவனை தொழுது கொண்டார்கள். In the whole of the Bible, the people of God and the man of God, they kept on worshiping in different places and in different situations. அப்படி தேவனை அவர்கள் தொழுது கொண்டதினாலே தேவனுடைய தரிசனத்தையும் திட்டத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களால் நிறைவேற்ற முடிந்தது. Just because when they were worshiping, they were able to see the vision of God, and they were also able to recognize the plan that God had for them. தொழுகை அல்லது ஆராதனை என்கிற அந்த காரியத்தை
வார்த்தையால் வர்ணிக்க இயலாது. You can never explain this word, praise and worship, in words. நான் ஒன்று கேட்கிறேன். So we would like to put forth a question. ரோஜாவின் நறுமணத்தையும் Can you smell the smell of the rose? தெளித்தேனின் தித்திப்பையும் வார்த்தையால் வர்ணிக்க முடியுமா? Can you explain the smell of a rose and the taste of the pure honey in words? ஆனால் அதை நுகரும் போதும் ருசிக்கும் போதும் அதை உணர முடியும். But you can have the feel when you smell it and when you taste it. அது போலவே ஆராதனை அல்லது தொழுகை என்பதை அனுபவிக்க முடியும். In the same way, praise and worship can never be explained in words, but it is something that you must feel. அரேபிய தேசத்திலே நடந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். We would like to quote an incident from a place in the Arabian country. அரேபிய தேசத்திலே ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் உண்டு. There was a Christian school in the Arabian country. அங்கு எப்பொழுதும் வகுப்பை தொடங்குவதற்கு முன்னால் ஒரு சிறு ஜெபம் பண்ணுவார்கள், ஒரு சின்ன ஆராதனை நடத்துவார்கள். So every day before beginning the class, the teacher would pray and have a little worship, and then he will begin with his class. அன்று வகுப்பு தொடங்குவதற்கு ஆயத்தமாய் இருந்தது. And that day the classes were about to start. ஆசிரியர் வகுப்புக்கு வந்தார். And the teacher came to the class. நம்மை உண்டாக்கின தெய்வத்தை நாம் ஆராதிக்க போகிறோம் என்று சொன்னார். He also made a statement that we are going to worship the Lord who created us. அந்த ஆண்டவருடைய மேன்மை எப்படிப்பட்டது? And he started to describe about the greatness of our Lord. அவர் பரிசுத்தம் உள்ளவர். That he is holy. அவர் தன்னிகர் இல்லாதவர். That he is a matchless God. அவர் துதிக்கப்படத்தக்கவர். And he is a God who is to be worshipped. என்று சொல்லிவிட்டு By telling all this, அந்த சிறு பிள்ளைகளை கரங்களை குவித்து ஜெபம் பண்ண சொன்னார். he started to make the students to pray. இப்பொழுது அந்த ஆசிரியரும் அந்த பிள்ளைகளும் கரங்களை குவித்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். Now the teacher and the student, they are about to pray. தேவ மகிமை அந்த வகுப்பறையை வந்து மூடியது. The glory of the Lord filled the whole of the class. கொஞ்ச நேரத்தில் எல்லாம் அந்த அரபிய பிள்ளைகள் கண்ணீர் சிந்த ஆரம்பித்தார்கள். The students started to tear. அவர்கள் சிலர் சிரிக்க ஆரம்பித்தார்கள். And few started to laugh. சிலர் சந்தோஷப்பட்டு களிகூர ஆரம்பித்தார்கள். And few started to rejoice with a smile. 2-3 நிமிடம் நடக்க வேண்டிய அந்த ஜெபம் 1 மணி நேரம் அந்த ஆராதனையும் ஜெபமும் நடந்தது. The prayer that has to go on for 2 to 3 minutes, it lasted for more than 1 hour. அந்த ஸ்கூலில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த வகுப்பறையை நோக்கி வந்து விட்டார்கள். So all the people who were inside the school, they came rushing towards this particular class. வந்தவர்கள் எல்லாரும் அப்படியே ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் தொடங்கி விட்டார்கள். And all the people who came near to the class, they also started to pray and worship. ஜெபம் முடிந்த உடனே அந்த ஆசிரியர் அந்த மாணாக்கர்களை பார்த்து என்ன நடந்தது, நீங்கள் எல்லாம் அழுதீர்கள், சிரித்தீர்கள், சந்தோஷப்பட்டீர்களே என்று கேட்டார். And once the prayer was over, the teacher questioned the students, asking why you were laughing, why you were crying, and why you were rejoicing with a smile. What happened? அவர்கள் எல்லாரும் அந்த ஆசிரியரை பார்த்து சொன்னார்கள். All his students looked up to their teacher and said, மற்ற ஆசிரியர்களை பார்த்தும் சொன்னார்கள். they looked down to the other teachers and also said, எங்கள் வகுப்பறையில் நாங்கள் ஜெபிக்க துதிக்க தொடங்கின போது the moment when we began to pray, ஒரு ரோஜாவின் மனம் போல வந்து எங்கள் வகுப்பறையை நிரப்பியது. we found the odor of rose filling the whole of our class. கொஞ்ச நேரத்தில் எல்லாம் ஒரு குளிர்ந்த காற்று வந்து எங்கள் அறையை நிரப்பியது. And also a cold breeze came and filled the class. அந்த சந்தோஷத்தை விட்டு எங்களால் விடுபட்டு வெளியில வர முடியவில்லை. And we were not able to come out of that joy, and we were not able to detach ourselves from that happiness. நாங்கள் அதிலே களி கூர்ந்து மகிழ வேண்டும் என்கிறதை போல ஒரு அனுபவத்துக்குள்ள எங்களை அது கொண்டு போனது. We were moved into an experience where our hearts were rejoicing and we were not able to detach ourselves from that. என்று ஒவ்வொருவரும் ஒரு அனுபவத்தை சாட்சியாக சொன்னார்கள். Telling this, all the students came up with a unique testimony, a unique description of how they felt in the worship. நீங்களும் அப்படி ஆராதிக்கும் போது அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வீர்கள். When you worship, you will also come into experience like this. நீங்கள் இருக்கிற இடம் எப்படிப்பட்டதாக வேண்டுமானாலும் இருக்கலாம். The place where you are can be anything. நீங்கள் ஒரு கூரை வீட்டில் கூட கர்த்தரை ஆராதிக்கலாம். Even you can be worshiping in a hut. நீங்கள் ஆராதிக்கிற இடம் முக்கியமல்ல. The place where you're worshiping is not important. நீங்கள் உண்மையான உள்ளத்தோடு கர்த்தரை ஆராதிப்பீர்கள் என்று சொன்னால், But when you worship God with a true whole heart,
தேவ மகிமை நீங்கள் இருக்கிற இடத்தை வந்து நிரப்பும். then the glory of the Lord will fill the place where you are in. பாருங்க, ஆராதனை என்பதை இன்னும் நான் விளக்க விரும்புகிறேன். We would like to even brief it even more. ஆராதனை என்பது Worship means நன்றியால் நிறைந்த உள்ளம் பொங்கி வழிவதுதான் ஆராதனை. it is when a heart overflows with thanksgiving. ஆராதனை என்பது So worship means நன்றியால் நிறைந்த ஒரு உள்ளம் பொங்கி வழிவதுதான் ஆராதனை. when a heart bubbles up with thanksgiving, then that comes overflows is worship. நான் இன்னொரு படி போய் ஆராதனை பற்றி உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். We would like to travel a step ahead and explain it even more in a brief way. தேவ சமூகத்தில் இளைப்பாறும் உள்ளத்திலிருந்து புரண்டு வரும் உணர்வுதான் ஆராதனை. It is the feel that when you feel relaxed in the presence of the Lord, then we opt to worship. தேவ சமூகத்தில் இளைப்பாறும் உள்ளத்திலிருந்து புரண்டு வரும் ஒரு நன்றி உணர்வுதான் ஆராதனை. It is the thanksgiving when you feel in the presence of the Lord, when you feel yourself relaxed, then when the emotion that comes out in the form of worship. மூன்றாவது, நான் ஆராதனை பற்றி இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். Then in the third stand we would like to explain it even more. இருதயம் தேவையை பற்றி நினைக்காமல், when your heart do not opt for the thing that you are in need, பெற்ற ஆசீர்வாதங்களை பற்றியும் நினைக்காமல், instead it does not remember of all the blessings that you once received, தேவனை மட்டும் நினைத்திருப்பது தொழுகை ஆராதனை. and in that particular moment it only thinks about the Lord, that is your God, and that we call it as worship. அடுத்தது, ஆராதனை பற்றி இன்னும் கொஞ்சம் நான் விளக்க விரும்புகிறேன். So we would like to travel even more a step ahead to explain you of what is worship. ஆராதனை என்பது So worship is தேவனுடைய தகுதியை அங்கீகரிப்பதுதான் தொழுகை. So it is to accept the stand first. தேவனது தகுதிக்கு நாம் கொடுக்கும் பாராட்டுகள் தான் தொழுகை அல்லது ஆராதனை. It is the appreciation that we give to accept the stand of the Lord. வெளிப்படுத்தல் விசேஷம் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். From the book of Revelation chapter 4 from verses 8 to 11, அங்க இருக்கிற ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். we would like to read one verse. தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு பாத்திரராய் இருக்கிறீர் என்று துதித்தார்கள். And they worship that, Lord, you're worthy of all praise and of all honor. நான் திரும்ப அந்த வசனத்தை வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்கள். So we would like to read the verse again. கர்த்தாவே, That Lord, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு பாத்திரராய் இருக்கிறீர் என்று துதித்தார்கள். they worshipped telling that thou art worthy, O Lord, to receive glory and honor and power. தேவனை பாத்திரராக பார்ப்பதுதான் தொழுகை அல்லது ஆராதனை. So worship is a place where you look on to the Lord and you describe him to be worthy of all praise and honor and power. தேவனை எல்லாவற்றையும் விட அதிகமாய் நேசித்து, it is the place where you love God more than any other thing, தனக்கு பிரியமான எல்லாவற்றையும் பலிபீடத்தில் படைப்பதுதான் தொழுகை. and you give forth all the things that you love in the altar, and you start loving God even more than all the other things. அவரது நேச மயக்கத்தில் திளைப்பது தொழுகை. So it is when you are lost in the love of God that we call it as worship. அவரது நேச மயக்கத்தில் திளைப்பது தொழுகை ஆராதனை. When you're lost in the love of the Lord, that we term it as worship. தேவனிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு சிந்தனையோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவதுதான் ஆராதனை. So what is worship? When you give the whole of your heart, when you give all of your thoughts, and when you give all of yourself, when you surrender yourself into the hands of the Lord, that we term it as worship. தொழுகைக்கு ஒரு இலக்கணமாய் இருந்த ஆபிரகாமை உங்களுக்கு நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். So we would like to give one perfect example for worship. ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் 5வது வசனத்தை புரட்டி பாருங்கள். That is Abraham from the book of Genesis chapter 22 verses 5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். And Abraham
Abraham said unto his young man, Abide ye here with us, and I and the lad will go under and worship, and come again to you. ஆபிரகாம் நல்ல ஒரு தொழுகை ஆராதனை வீரன். And Abraham was a wonderful worship leader. தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தன்னை எப்படி அர்ப்பணித்திருந்தான் பாருங்கள். So look how he surrendered himself to do the will of God and to worship him. தன் வேலைக்காரர்களை பார்த்து எப்படி சொல்லுகிறான் பாருங்கள். So look on how he addresses his servants. இந்த வசனம் என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு வசனம். This is the word that is very close to our heart. அவன் சொல்லுகிற இந்த வசனத்தை திரும்பவும் ஒரு முறை நான் வாசிக்க விரும்புகிறேன். We would like to give importance to the verse again. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றார். And Abraham said unto his young man, Abide ye here with us, and I and the lad will go yonder and worship and come again to you. திரும்பி வருவோம் என்கிற அந்த ஒரு faith அவனுக்குள்ள இருந்தது. He had the faith that they will come again to them. இந்த ஆபிரகாம் எப்படிப்பட்ட நல்ல ஒரு தொழுகையாளன் பாருங்கள். So look on what kind of a worship leader was Abraham. எதையும் கர்த்தருக்கு தருவதற்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருந்தான். He was ready to give anything and everything to the Lord. அதனால்தான் தன்னுடைய ஏக சுதன் என்று பாராமல் அவனை பலிபீடத்திலே கொண்டு போய் கிடத்தினான். That is why he did not see that he is his only true beloved son, but he went and gave him to sacrifice to the Lord. ஆனால் ஆண்டவர் அந்த ஈசாக்கை உயிரோடு எழுப்பி அந்த ஈசாக்கை அவன் கையிலேயே கொடுத்தார். But God, he did not kill Isaac. Instead, he gave him life and gave him back to Abraham. அவரே பலியாக மாறினார். And he became the sacrifice. அவரே பலியாக மாறினார். And he became the sacrifice. அவரே பரிகாரமாக மாறினார். And he became the sacrifice. அவருடைய இரத்தத்துக்கு வல்லமை இருக்கிறது. And his blood has power. அந்த பரிகாரியை துதிப்பதுதான் தொழுகை. And when you worship the God who became a sacrifice himself, then you call it as worship. அந்த பரிகாரியை நினைப்பதுதான் ஆராதனை. When you remember that sacrifice, when you worship, that is called as worship. சங்கீதம் 22:3 நான் உங்களுக்கு வாசித்து காட்ட We விரும்புகிறேன். would like to quote from the book of Psalms chapter 22 verses 3. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர் என்று தாவீது பாடினான். So here King David tells from the book of Psalms chapter 22 verses 3, But thou art holy, O thou that inhabitest the praises of Israel. தேவ மக்கள் துதி செய்ய தொடங்கும் போது தேவன் அங்கு வந்து நிரந்தரமாக ஒரு கூடாரத்தை போட்டு விடுகிறார். When the people of God begins to worship, then God comes down from heaven in favor of them. வேறொரு மொழியாக்கத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. So in other translation it has been said so, தேவ ஜனங்களின் துதிகளையே தமது அரியணையாக கொண்டு தேவன் அதில் வந்து அமர்ந்து விடுகிறாராம். So God has the praises of his people as a throne, and he sits on them in the majestical way. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். we would like to throw guidelines to you. துதியையும் தேவ பிரசன்னத்தையும் நாம் பிரிக்கவே முடியாது. You can never differentiate the power and the presence of the Lord. நல்லா இன்னொரு முறை சொல்லுகிறேன், கவனியுங்கள். We would like to explain it again. துதியையும் தேவ பிரசன்னத்தையும் நம்மால் பிரிக்க முடியாது. You can never differentiate the praise and the presence of the Lord. தேவ சமூகத்தில் நுழைய வேண்டுமானால் If you have to enter into the presence of the Lord, துதி என்னும் வாசலின் வழியாகத்தான் செல்ல முடியும். then you have to enter into the gate of praise. Only then you will be able to enter into the presence of the Lord. சங்கீதம் 95:2 நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன், கவனியுங்கள். From the book of Psalms chapter 95 verses 2. துதித்தலுடன் அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். Let us come before his presence with thanksgiving and make a joyful noise unto him with psalms. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். So look at what King David addresses here. துதித்தலுடன் அவர் சந்நிதிக்கு முன்பாக வர வேண்டுமாம். So he tells we must come to his presence with the heart full of thanksgiving. இரண்டாவது சங்கீதங்களால் அவர்களை ஆர்ப்பரித்து பாடணுமாம். And the next thing, we should make a joyful noise of psalms when we come into the presence of him. எபிரேய யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. The Jews had a habit to them. யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. Jews have a habit. அவர்கள் எருசலேமிலே இருக்கிற யூத ஜெபாலயத்திற்கு கிளம்பும் முன்னால் Before they get ready to go to the temple of
God that is in Israel. அவர்கள் வீடுகளிலிருந்து புறப்படுவார்கள். So they will make themselves prepared in their house. அவர்கள் வீடுகளிலிருந்து புறப்படும் போது என்ன செய்வார்கள் தெரியுமா? So what will they do when they get prepared, when they are preparing in the house to go to the temple of God? தாவீதின் சங்கீத புத்தகங்களை கையில எடுத்துக்கொள்வார்கள். They will take the psalms that King David has sung. அந்த புத்தகத்தில் இருக்கிற அந்த சங்கீதங்களை பாட ஆரம்பிப்பார்கள். And they will start to sing all the psalms that is written. பாடிக்கொண்டே அவர்கள் தேவனுடைய ஆலயமாகிய அந்த சினேகாப்பை நோக்கி போவார்கள். So by singing happily and rejoicing, they will have their way towards the temple of God. இதனுடைய அர்த்தம் என்ன? So what is the explanation? தேவனுடைய ஆலயத்திற்கு அவர்கள் துதியோடு பிரவேசிக்கிறார்கள். That they entered into the temple of God with praise and worship. இதைதான் சங்கீதம் சொல்லுகிறது. This is what Psalm says. அவர் வாசல்களிலே துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசியுங்கள். That come into his presence with thanksgiving and with a thanks and with a joyful note. ஆனால் இன்று நம் ஆலயத்துக்கு வருகிறவர்கள் நாம் எப்படி வருகிறோம்? But today how do we enter into the temple of God? பலவிதமான கவலைகளோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் பலவிதமான காரியங்களோடும் வருகிறோம். But we today enter into the temple of God with so many problems and so many things that are bothering us and with so many tribulations, so many thoughts. பலவிதமான மன உளைச்சலோடு வருகிறோம். And we enter into the temple with so many things that are bothering us. இதெல்லாம் தப்பு அல்ல. This is not wrong, ஆனால் but நம்முடைய ஆலயத்துக்கு நாம் வரும்போது when we enter into the temple of God, ஆலயத்தின் வாசலில் பாதரட்சியை கலட்டி போடுவது போல, like how we remove our sandals in the entrance of the church, நம்முடைய கவலைகள் கண்ணீர்கள் துக்கங்கள் வேதனைகள் மன உளைச்சல்கள் எல்லாத்தையுமே அங்க விட்டுற வேண்டும், we விட்டுவிட must வேண்டும். remove all the anxiety, all the things that are bothering us, all our sadness, worries, all the things that are bothering us, we must leave them in the entrance and then enter into the temple of God. நீங்கள் ஆலயத்துக்குள் வரும்போது எப்படி தெரியுமா வர வேண்டும்? You know how you must enter into the temple of God? கர்த்தரை துதிக்கிற துதியோடு வர வேண்டும். You must enter into the temple of God with praise and worship. அந்த ஆலய பிரகாரத்துக்குள் வந்த உடனே என்ன தெரியுமா செய்யணும்? When you come into the entrance of the church, what you must do? அவரை புகழ்ந்து பேச வேண்டும். You must start giving praise to his name. அவரை புகழ்ந்து பேச வேண்டும். You must start boast about his name. அவரை புகழ்ச்சியாக பேச வேண்டும். You must start give glory to his name. நீங்கள் அப்படி செய்யும்போது When you do so, உங்கள் ஊழியக்காரர் ஆராதனையை நடத்துவார். when your pastor leads the church, உங்க ஊழியக்காரர் ஆராதனையை நடத்துவார். when your pastor leads the church, அப்படி ஆராதனை நடத்தும்போது when he leads so, உங்கள் ஆலயத்தை தேவ மகிமை வந்து நிரப்பும். then the glory of the Lord will fill your temple. அநேகர் தேவனை தரிசிப்பீர்கள். That many will be able to see the vision of God. ஆனால் இன்று ஆலயத்துக்கு வருகிறவருடைய நிலைமை எப்படி இருக்கிறது? But what is the stand of the people who are coming to the temple of God today? பலவிதமான கடினமான எண்ணத்தோடும் கசப்போடும் தோத்திரம் பலவிதமான துயரத்தோடும் துக்கத்தோடு வருகிறோம். Many people, they carry their sorrow, their burden, all the hatred, all the things that are bothering them, they bring all of them with them when they enter into the temple of God. நம்முடைய இருதயம் ஒரு கடினமான ஒரு இருதயமாக ஒரு இறுக்கமான இருதயமாக இருக்கிறது. So then our heart transforms into a stone which has no flesh to it. நம்முடைய போதகர் ஆலயத்திலே 3 பாடல்களை நடத்துகிறார், ஆனாலும் தேவ மகிமையை ஆலயத்துக்குள் கொண்டு வர முடியவில்லை. Then your pastor, he begins with the songs, but you were not able to feel the presence of the Lord. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people, இதை கேட்கிற நீங்கள் the people listening to this, இன்று ஒரு தீர்மானத்தை எடுங்கள். make a decision to you. நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது When you enter into the temple of God, ஆலயத்தின் வாசலிலே உங்கள் பாதரட்சியை கலட்டி போடுவது போல, like how you remove your sandals in the entrance of the temple of God, எல்லாவற்றையும் நீங்கள் அங்கே விட்டு விடுங்கள். you have to remove all that is to be removed in the entrance of the temple of God. ஆலயத்துக்குள் வரும்போது திறந்த மனதோடு வாருங்கள். When you come into the temple of God, be ready to receive. கர்த்தரை துதித்துக் கொண்டே வாருங்கள். Be entered into the temple of God with praise and worship, அவரை புகழ்ந்து கொண்டே வாருங்கள். and come by glorifying his name. பழைய ஏற்பாட்டிலே ஆஸ்தரிப்பு கூடார ஆராதனை முறை இருந்தது. In the Old Testament, we have the worship method of the tabernacle. அந்த ஆராதனையிலே வந்து ஆராதிக்க வருகிற ஒரு தெய்வ ஜனங்கள், The people who took part in that worship, பிரகாரத்துக்கு வரும்போது when they come into the entrance, அங்கே ஒரு வெண்கல தொட்டி இருக்கும். there they had a pot. அந்த வெண்கல தொட்டிக்கு பக்கத்தில் தங்களுடைய பாதரட்சைகளை எல்லாம் கலட்டி போட்டு விடுவார்கள். They will remove all their sandals near the pot.
அந்த வெண்கல தொட்டியிலே அவர்கள் தங்கள் பாதங்களை தங்கள் ஐம்புலன்களை கழுவுவார்கள். And they will wash their legs and their hands and all of them with the water that is in the pot. அதே போல ஆலயத்துக்குள் வருகிற நாம் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். In the same way, when we enter into the temple of God, we must cleanse ourselves. இதைதான் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். This is what Apostle Paul tells from the book of Romans chapter 12 verses 1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. I beseech you therefore, brethren, by the mercies of God, that ye present your bodies in a living sacrifice, holy, acceptable unto God, which is your reasonable service. திரும்பவும் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். We would like to highlight on the verse again. ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம். From the book of Romans chapter 12 verses 1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. From the book of Romans chapter 12 verses 1, I beseech you therefore, brethren, by the mercies of God, that ye present your bodies in a living sacrifice, holy, acceptable unto God, which is your reasonable service. தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதுதான் தோத்திரம், ஒரு புத்தி உள்ள ஒரு ஆராதனை. We must present ourselves as living sacrifice in the presence of the Lord, and this is the reasonable service that we do unto our Lord. 1 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன் பாருங்கள். From the book of 1 Peter chapter 2 verses 5. அங்கே பேதுரு சொல்லுகிறார் பாருங்கள். Here Peter tells, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். Ye also as lively stones are built up a spiritual house and a holy priesthood to offer up spiritual sacrifices acceptable to God by Jesus Christ. நீங்களும் நானும் ஒரு பரிசுத்த ஒரு ஆசாரிய கூட்டமாக கட்டி எழுப்பப்பட்டு வருகிறோம். That you and I are built up as a holy priesthood. நாம் கர்த்தருக்கு தோத்திரம் பரிசுத்தமுள்ள ஒரு ஆராதனை செய்யும்படிக்கு. And to do a worship that is sacred to the Lord. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 53வது வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். We would like to conclude by highlighting on the book of Luke chapter 24 verses 53. நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள் என்று அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய அந்த கடைசி வசனம் முடிகிறது. So in the end of the book of Luke it has been mentioned as, and were continually in the temple praising and blessing God. லூக்கா 24:53 திரும்பவும் நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன், கவனிங்கள். We would like to highlight from the book of Luke chapter 24 verses 53. நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். And we continually in the temple praising and blessing God. Amen. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, இயேசு கிறிஸ்து மரித்து that God died on the cross அவர் உயிர்த்தெழுந்து and he came back அவர் தன்னை உயிருள்ளவர்களாய் அவர்களுக்கு காண்பித்து and he showed himself as a resurrected Christ to others. அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு After he was taken back to the heavens, சீசர்கள் போய்விடவில்லை. the disciples they just did not leave. அவர்கள் நாள்தோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். But instead the disciples they were continually praising and blessing the name of the God in the temple. இந்த சீசர்களுடைய கூட்டம் எத்தனை தெரியுங்களா? So do you know the group of these disciples? 120 பேர் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருந்தார்கள். That they were 120 disciples who were continually praising and blessing the name of the Lord in the temple. அப்படி துதித்துக் கொண்டிருக்கும்போது பிதாவினுடைய வாக்குத்தத்தம் அங்கு நிறைவேறியது. So when they kept on praising and blessing the name of the Lord, then the promise that God has given them came to be true. பரிசுத்த ஆவியானவர் பெரும் மழையாக அவர்கள் மேல் பொழிந்தருளப்பட்டார். The
the Holy Ghost came down and he was poured on them. அவர்கள் அந்நிய பாஷையை பேசினார்கள். And they received tongues and they started to converse in tongues. ஆவிக்குரிய வரங்கள் அவர்கள் மேல் பொழிந்தருளப்பட்டது. And all talents started to be exhibiting on them. கோழைகளும் பேதைகளுமாய் இருந்தவர்கள் வீரர்களாக மாறிவிட்டார்கள். All the foolish, all the afflicted people turned out to be the strong, the wise men. இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதலித்த பேதுரு எழும்பி நின்று சொல்லுகிறான், ஜீவாதிபதியை கொலை செய்ததற்கு நாங்களே சாட்சி என்று சொல்லுகிறான். Peter, who betrayed Jesus for 3 times, he's coming up with a statement telling that we are the testimony that Jesus is being. துதி அல்லது தொழுகை, Praise and worship. ஆராதனை அல்லது தொழுகை, It is praise and worship. ஒரு கோழையையும் ஒரு பேதையையும் ஒரு பெரிய வீரனாக ஞானியாக மாற்றிவிடும். It can even transform a fool into a wise man and a person to a great warrior. இந்த தொழுகை, இந்த துதி என்பது தேவனுக்கு பிரியமானது. And this worship is something that is very close to the heart of the Lord. இந்த தொழுகை துதி என்பது திருச்சபை ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக செய்ய வேண்டும். So a church must address this with a clear thought. பயத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். That you must worship Lord with fear of the Lord in your heart. நான் இன்னும் अनेक காரியங்களை பேசலாம். So we can discuss so many things on this topic. ஆனாலும் இப்பொழுது இது போதும் என்று நினைக்கிறேன். But for now we would like to conclude. வரும் நாட்களில் நான் தொடர்ந்து ஆராதனையை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். On the upcoming days we would like to discuss more about praise and worship. நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம். Let us all close our eyes and pray. நாம் இணைந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Let us join together and worship his name. நம் கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமம் ஒரு ஆராதனை புத்தகம். So the Bible that we have in our hands is the book of worship. ஒரு தொழுகையின் புத்தகம். It is a worship book. ஆதியாகமத்திலே ஆதாம் ஒரு நல்ல ஒரு தொழுகை வீரன். So in the Genesis, Adam was the great worshipper. அவன் கர்த்தரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தான். Every time he worshipped the name of the Lord, he was able to feel the presence of the Lord. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான். He was able to hear the voice of the Lord. எப்பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதை விட்டு சாத்தானுடைய சத்தத்தை கேட்டானோ, when he stopped listening to the voice of the Lord, and when he started to listen to the voice of the Satan, அவனாலே தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியவில்லை. then he was not able to feel the presence of the Lord. அந்த இன்பம் நிறைந்த கானான், மகிமை நிறைந்த கானான் ஒரு சூனியமாக மாறி போய்விட்டது. That Eden garden which seems to be a blessing, which seemed to be so blessed, it turned out to be a great evil. அந்த ஏதேனிலே தேவ மகிமை அவனால் அனுபவிக்க முடியவில்லை. And he was not able to experience the presence of the Lord in the Eden garden. தேவ மகிமை நிறைந்த அந்த ஏதேனிலே தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்த அந்த ஆதாமினாலே தேவனை தரிசிக்க முடியவில்லை. The Adam who was worshipping God in the Eden garden, he was not able to continue to do so. ஒரு விருட்சத்துக்குள்ளே தன்னை மூடி மறைத்துக் கொண்டான். So he hid himself into a bush. ஆராதிக்கிற மனிதன் அப்படிப்பட்டவன் அல்ல. But here it is not so. அவன் தேவனோடு நடக்கிறவன். He is a person who walks with the Lord. தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவன். He listens to the voice of the Lord. தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறவன். He is a person who experiences the presence of the Lord. நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம், தேவனுடைய எண்ணம். The plan of the Lord is that you and I must feel the presence and we must be into the presence of the Lord. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Let us all close our eyes and pray. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, Dear Lord, இந்த சிறப்பு இந்த துதி ஆராதனையிலே in this special praise and worship service, நாங்கள் இம்மட்டுமாய் உம்மை ஆராதிக்க துதிக்க நீர் உதவி செய்தீர். we thank you for giving us all the possibilities to worship and to listen to your words. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். We thank you for that. ஆண்டவரே, தொடர்ந்து இந்த ஆராதனையிலே நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம். And Lord, we thank you for glorifying your name in the worship. அருமையான பாஸ்டர் மெல்வின் மனேசை நீர் பயன்படுத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம். And we thank you for using Pastor Melvin Manesh. அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். Lord, bless him and his family and his ministries. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேலும் தேவனுடைய ஆராதனை அபிஷேகம் இறங்கி வரட்டும். Let all the people who are listening to this be filled with the
presence of worship. ஒவ்வொருடைய துக்கம் கண்ணீர் கவலை மாறட்டும். Let all that is bothering them be turned away and be removed off. ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாகட்டும். Let all the darkness be removed and let there be light. ஆசீர்வாதம் உண்டாகட்டும். And let blessings be there. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். We bless each and every people who are listening to this in the name of the Lord. கர்த்தர் இதுவரை செய்து வருகிற மகிமையான மகத்துவமான காரியங்களுக்காக நன்றி. Lord, we thank you for all the magnificent and glorious thing that you're continuing to do in our lives. இனி செய்ய போகிற மகிமையான மகத்துவமான காரியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். And we also thank you for all the glorious and magnificent and wonderful things that you're going to do in the upcoming days in our lives. சீக்கிரத்திலே இந்த லாக்டவுன் எல்லாம் மாற கர்த்தர் உதவி செய்வீராக. Lord, we pray that soon this lockdown will be lifted up. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆலயத்திலே வந்து விடுதலையோடு ஆராதிக்க கர்த்தர் வழிவாசலை திறந்தருளுவீராக. That you will make a way for us to come back to our temple of God and worship you in a delivered way over there. இந்த ஆராதனை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் நடப்பதாக. Let there be miracle to all the people who is listening to this sermon. யாராவது சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருந்தால் அவர்களை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்துவீராக. If people are diseased, then touch them and heal them, O Lord. ஆண்டவரே, ஏதாவது பொருளாதாரத்திலே ஒரு நஷ்டத்தோடு இருந்தால் அவர்களுடைய நஷ்டத்தை லாபமாக மாற்றுவீராக. If they are facing some loss in their business, then God help them see profit and Lord lift them up. கர்த்தர் செய்ய போகிற மகிமையான ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். And we thank and pray for all the good deeds that you are doing to us. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். And continue to do so. எங்களை உம்முடைய இரத்தத்துக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். And hide us into your blood, O Lord. எங்களை பயன்படுத்தும். And you make use of us to thousands. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. In the name of the Lord we pray. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றும் என்றும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் மாறாததாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். இந்த யூடியூப்பின் வாயிலாக இந்த சிறப்பு ஆராதனையை நீங்கள் அனுபவித்து வந்தீர்கள். அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். We thank you for taking part in the special praise and worship service this long. இந்த சிறப்பு துதி ஆராதனையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். We believe that you will be blessed through this praise and worship. தொடர்ந்து இந்த மேட்டுப்பாளையம் ஆறுதல் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். Continue to pray for our ministries, that is in Mettupalayam, that is Comfort AG Church. எனக்காக மாத்திரமல்ல, முழு உலகத்தில் இருக்கிற அத்தனை ஊழியர்கள் ஊழியக்கார அம்மாக்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். Not only for us but all the pastors and their families that are all over the world. Continue to pray for them. கர்த்தர் நன்மையானதை செய்வார். Let God do that is good. God bless you. God bless you. God bless you. God bless you. Thank you.